ஹாய் கைஸ், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எப்படி அதை ஆன்லைனில் கொண்டு போகிறதுன்னு முழிச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்கான அருமையான வீடியோ தான் இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதை கரெக்டாக ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வரப்போகுது அபவுட் த மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, ப்ராப்பரான உங்கள் வெப்சைட்கான உங்கள் பிஸ்னஸ்க்கான வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். அது மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டாக ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டாக ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கோடிங் சைட் போக வேணாம். எப்பயுமே வேர்ட்பிரஸ் சைட்டாகவே நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, சர்வீசஸ் பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்பரான ஒரு வெப்சைட்டை வேர்ட்பிரஸ் மூலமாக ரெடி பண்ணுறதுங்கிறது தான் என்னோட சஜஷன். நம்பர் 2, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். சோஷியல் மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நாட் ஒன்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு இல்லாமல் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் சோஷியல் மீடியாஸ்லாம் நிறையா இருக்குது. அதுலேயும் உங்களோட கண்டென்ட்ஸை நீங்கள் போடுங்க. ஒரு கண்டென்ட்டு ஷார்ட்டாக நீங்கள் இதுமாரி ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கு பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு அந்த மொபைல் கேமராலேருந்து செல்ஃபி கேமராவில் போட்டுட்டு இந்தமாரி வச்சு பேசிட்டு எடுத்து இன்ஃபர்மேட்டிவான ஒரு டிப்ஸை நீங்கள் கொடுத்தாலே போதும். அது உங்கள் கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ்க்கு பக்காவாக போய் சேரும். நம்பர் 3, அட்வர்டைஸ்மெண்ட். ஆர்கானிக் மட்டும் பார்த்தாதுங்க, அதோடு சேர்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் ப்ராப்பராக பண்ணால் தான், ஆட்ஸும் நீங்கள் ரன் பண்ணால் தான் அது கரெக்டாக எஃபெக்டிவாக உங்களோட லீட்ஸை சீக்கிரமாக கொண்டு வர முடியும். நீங்கள் ஆர்கானிக் மட்டும் போனீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பொறுமையாக இருக்கேன் ஆர்கானிக்லேயே போகிறேன் அப்படின்னா நீங்கள் போகலாம், நோ ப்ராப்ளம். நம்பர் 3, நீங்கள் உங்களோட ப்ராசஸை அப்பப்போ ப்ராப்பராக ட்ராக் பண்ணுங்கள். நிறைய பேர் ட்ராக் பண்ணுறதே கிடையாது. அதை கரெக்டான நிறையா அனலிட்டிக்கல் டூல்ஸ் நிறையா வந்திருக்கு, நிறைய ஆட்டோமேஷன் டூல் நிறையா வந்திருக்கு. இது ஜோகோ சோஷியலை நான் இதில் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஜோகோ சோஷியல் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே இருக்கும். அதில் அனலிட்டிக்ஸ் ரொம்ப பக்காவாக பண்ண முடியும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களோட போஸ்ட்டை ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் தென் நம்பர் 4, உங்களோட வெப்சைட்டுக்கு ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணுங்கள். எஸ்இஓங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு சென்னையிலேயே உங்களோட காம்படிட்டர் வெப்சைட்லேயே எடுத்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்இஓ பற்றியான ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிங்க. இது ரிலேட்டடான விரிவான